நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு என்ன பண்ணுறோம், நல்லா சாதத்தை முன்னாடி வெடித்து வச்சுக்கணும், நல்லா தண்ணியாக வச்சுக்கணும், குழசலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மசிச்சிங்கன்னா நல்லா குழவாயிடணும், அதுதான் முக்கியம். சாதம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 கப் சாதத்துக்கு வந்து ஒரு 4-6 கப் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழசலாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மசிக்கிறோம். ஸோ முக்கியமாக என்னென்னா மசிக்கணும், அதாவது சூடாக இருக்கும்போது மசித்தாதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் வந்து தயிர் சாதத்தோட முக்கியமான ஒரு இது. இல்லைன்னா வந்து அப்படி சாதம் வர வரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மசிஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு நல்லா குழசலாக மசிச்சுக்கணும் தயிர் சாதத்துக்கு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பால் ஊற்றுறோம். நல்லா சூடாக்கின பால் நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே மசிச்சிங்கன்னா நல்லா சாதம் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால்லாம் அதில் போய் அப்படியே ஆக்கிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா அது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக மசிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் தயிர் கொஞ்சம் சேர்க்கணும். பால் ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் தயிர், பாதி பால் பாதி தயிர் அப்படி பண்ணணும். அது தயிர் சாதம்னு சொன்னால் கூட அது நிறையா வந்து பால் தான் இருக்கும். அப்போ தான் வந்து புளிக்காமல் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். பால் காய்ச்சி வச்சுருந்தேன், 1.5 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பால் ஊற்றின பால்லாம் நல்லா கக்கின்னு அப்படி சாதம் நல்லா குழசலாக வரும். இது ரொம்ப முக்கியம் தயிர் சாதத்துக்கு, சாதம் குழசலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தயிர் அப்புறம் பால் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழசலாக கெட்டியாயிடுச்சு. இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் இருந்ததுன்னா பெருங்காயம் போட்டுட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்போ இதில் கடுகு மட்டும் போடுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உளுத்தம் பருப்பும் தாளிச்சு போடுவாங்க. இந்த பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கடுகு வெடிக்குது, ஸோ வெடிச்சோடனே எடுத்துடலாம், அப்படியே கொட்டிடும். இந்த கடுகு சேர்த்தெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கடுகு சேர்த்து செஞ்சிடலாம். இதோட நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ண போறேன். நல்ல இஞ்சி ஆட் பண்ணி இஞ்சியை லைட்டாக அப்படி வதக்கிட்டு அப்படி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி மோரோ இல்லை தயிரோ எது வேணுமோ டேஸ்ட் பண்ணிட்டு, மோர் வேணுமோ இல்லை தயிர் வேணுமோ. இப்போ நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். பால் இல்லை தயிர் எதையாவது வச்சுருக்கிறத ஆட் பண்ணால் அப்படி நல்லா வழுமூணாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக நல்லா ஓட இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் உப்பு சேர்த்துக்கிறோம்.
இப்போ எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிட்டு மேலே வேணா ஒரு ரெண்டு மூணு மோர் மிளகாய் எடுத்து போடலாம், அதுவும் வதக்கி போடலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி இப்படி மேலே போடுவோம். நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பால் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஏன்னா அது வந்து இப்போ காலம்பரை பிசைஞ்சல்னா மத்தியானம் சாப்பிடணும்னா கொஞ்சம் திக்காயிடும். அதனால் வந்து அதுக்காக கொஞ்சம் மேலே அப்படி பாலை ஆட் பண்ணிட்டா இந்த புளிப்பு இருக்காது. அப்புறம் நல்லா சாஃப்டாக ஓட இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கெட்டி ஆகிடும், மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப கெட்டி ஆகிடும். அப்புறம் ஸோ அதுக்காக மேலே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே அப்படியே தயிர் இல்லை பால் அப்படி ஆட் பண்ணி விட்டோம்னா, ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலரு கூட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இதான் பிசைஞ்ச தயிர் சாதம் ரெடி. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கார், ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எப்பயும் சாப்பிட்டதில்ல, ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குது.